ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய புது வீடியோ என்னென்னா, நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டைக்கு தான் வந்திருக்கிறோம். மார்னிங் நம்ம சீக்கிரமாகவே உடுமலைப்பேட்டையை ரீச் ஆயாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ரெசார்ட்டுக்கு போகலான்னு சொன்னார். அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற சாமி அப்படியே திருப்பதி சாமி மாதிரியே இருந்துச்சு. இந்த ஆற்றுக்குள்ளே உள்ளே போனால் நம்ம சாமியை பார்க்கலாம். உடுமலை திருப்பதியை பார்த்துட்டு சஷ்டிங்கிறதுனால முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம அமராவதி டேமுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் அமராவதி டேம். இப்போ சம்மர்னால டேமில் கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. சூரிய வம்சம் படத்தை ஷூட்டிங் எடுத்த பிளேஸ் இதுதான். சூரிய வம்சம் படத்தில் சரத்குமார் சாருக்கு அவங்க பேரன் பாயாசம் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அந்த சீனும் யானை சவாரி செஞ்ச சீனும் இந்த மரத்துக்கடியிலேருந்து எடுக்கப்பட்டதாக சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சைனிக் பள்ளி, அமராவதி டேம்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த சைனிக் பள்ளி இருக்குது. அங்கே குட்டீஸுங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நிஜமான பீரங்கி அந்த ஸ்கூல் வாசலில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதையும் போர் விமானம் எப்படி இருக்குங்கிறதையும் அங்கே நாங்கள் காட்டணும். நம்ம குட்டீஸுங்களும் ரொம்ப ஆர்வமாக இதை கவனித்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் குரோக்கடைல் ஃபார்முக்கு போகலான்னு சொல்லிட்டு, இதுவும் சேம் டேமுக்கு போகிற வழியிலேருந்து ரிட்டன் வர்ற வழியிலங்க 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே தான் இருக்குது. இந்த குரோக்கடைல் ஃபார்முக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நமக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போனாலே என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பெருசாக ஒரு சார்ட் மாதிரி எழுதி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். அங்கே ஒரு எலிஃபெண்ட்டோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், அந்த எலிஃபெண்ட் தோல் எப்படி சுருங்கியிருக்கு, அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பிக்சர் இருந்துச்சு. நம்ம 2 குட்டீஸுங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குரோக்கடைலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரோக்கடைல் ஃபார்மில் ஒவ்வொரு தொட்டிலையுமே 2, 3 இதுக்கு மேலே முதலைகள் விடப்படலைங்க, கம்மியாக தான் விட்டுருந்தாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்த வரைக்கும் குட்டி முதலைகளெல்லாம் தனியாக செப்பரேட் போர்ஷனில் வச்சுருந்தாங்க. அந்த முதலைகள் தண்ணியில் இருக்கும் பொழுது தன்னுடைய வாய்ப்பகுதியை மட்டும் மேலே வச்சு சுவாசத்துக்கு இருந்தாங்க. ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம குட்டீஸுங்க மைன்யூட்டாக கொஸ்டின் கேட்டாங்க. நானும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. குட்டி முதலைகளை மட்டும் ஏன் தனியாக விட்டுருந்தாங்க, நாங்கள் இந்த பெரிய முதலைகள் சாப்பிட்ருமோ என்னமோ தெரியல, அதனால் அந்த குட்டி முதலைகளை மட்டும் தனியாகவே விட்டுருந்தாங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்து முடித்த உடனே அங்கேயே ஒரு குட்டி பார்க் மாதிரி வச்சுருந்தாங்கங்க. சர்க்கல், ஊஞ்சல், சீசா இது மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. வாங்க குட்டீஸ், நம்ம அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டோம். இந்த பிளேஸில் ஒரு ½ அன் ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நம்ம ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தால் இங்கே மரத்தடியில் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப நிழலாகவே இருந்துச்சு. அங்கங்கே உட்காரத்துக்கு நமக்கு சீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபோட்டோஸ்க்கான கொஞ்சம் பாயிண்ட்லாம் இருந்துச்சு. பிரிட்ஜு மாதிரி, மங்கி மாதிரி இது மாதிரிலாம் இருந்தது. அங்கெல்லாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்களுடைய ரெசார்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்க ரா வில்லா ஃபார்ம் ஸ்டேவுக்கு தாங்க வந்திருக்கிறோம். 1 டே இங்கே ஸ்டேவுக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்திருக்கோம். மதியம் 1 மணிக்கு நம்மளை செக்இன் பண்ண சொன்னாங்க. அதனால தாங்க வந்தோம். ரெசார்ட்டுக்குள்ளார வரும்பொழுதே பாருங்களேன், புகையாக இருக்குது. அது புகை என்னென்னா, நம்மளுக்கு சுற்றி வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து ஜில்லாக இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே தண்ணி பண்ணிக்கிட்டே இருக்குது. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் ரெசார்ட்டோட முன்னாடி. சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் சுற்றியுமே வச்சுருந்தாங்க. ஒரு காமான பிளேஸு, நல்லா ஊரெல்லாம் விட்டு அவுட்டரில் தான் இருக்குது பிளேஸ். நல்லாவே இருந்துச்சு. நமக்கு மத்தியானம் ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அவங்க ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ போய் நமக்கான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் பூல் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட்டு நம்ம பூலில் விளையாடலாம். நம்மக்கிட்டேயே முன்னாடியே உங்களுக்கு ஃபுட்டு என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் நமக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ரைஸ் சொல்லியிருந்தோம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எக்கு பொரியல், ஃபிஷ்ஷு, மோர், ரசம் இதெல்லாம் தாங்க நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதை எல்லாமே கரெக்டாகவே அவங்க குக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான சார்ஜஸ் நம்ம தனியாக செப்ரேட்டாக அவங்களுக்கு கொடுத்துக்கணும். ஏன்னா வெளியிலேருந்து தான் குக்கு நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்த உடனே ரொம்ப பசிங்களா, சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு விருந்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு பூலில் இறங்கியாச்சு. இங்கே பூல் ரொம்ப ஆழமாலாம் இல்லைங்க,
குட்டீஸுங்களையும் நம்பி நம்ம இறக்கலாம். ரொம்ப பிலோ 5 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்கள இறக்க தேவையில்லை, ஏன்னா கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. அதர்வைஸ் நம்மளை மாதிரி பெரியவங்களாக இருக்கிறவங்க ஈஸியாகவே விளையாடலாம். இங்கே வில்லாவிலேயே நமக்கு வந்து பால் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் பால் கேம்ஸ், மங்கி கேம்ஸ்னு கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுலேயே டைம் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்துச்சு கேம்ஸ். ஏன்னா 3 ஃபேமிலிஸ் இருக்கவும் டீம் பிரிச்சுக்கிட்டோம். எந்த டீம்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஒருத்தர் பால் போட்டால் அந்த சைடில் ஒருத்தர் பிடிக்கணும். இடையில இருக்கிறவங்க வந்து கேட்ச் பண்ணிட்டா அவங்க வந்து திருப்பி பால் போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து உள்ளே வந்து மங்கியாக மாறி பாலை கேட்ச் பண்ணணும். இதுதான் கேம். அந்த ரூல் பிரகாரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களை விட பாய்ஸ் டீம் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால அதிகமாக அவங்க மட்டுமே தான் வின் பண்ணாங்க. ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clockலாம் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல மழை. கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்போம். உடனேயே சட்டன்னு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் கூட அந்த மழையோட சத்தம். ரொம்பவே மழை பெஞ்சிச்சு. அப்படியே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த சம்மரில் இவ்வளோ நல்லா மழை பெய்யும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் மேலே ஏறினாவே மூணாறு நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், அந்த கிளாஸ்க்கு மேலே எவ்வளோ மழை ஃபோர்ஸாக விழுவுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சரில். கிளாஸில் மேலே டாப்பில் இருக்கிற கிளாஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லாவில் வந்து சென்ட்ரு போர்ஸில் வந்து முத்தம் வச்சு வீடு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் நிற்கிற இடம் அந்த முத்தம் வச்ச இடம் தான். அதுலேயும் உள்ள ஒரு பசுமையாக புல் செட்டப் வச்சு 4 மரங்கள், 4 பக்கத்தில் தென்னை மரம் வச்சு அமைச்சிருந்தாங்க. ரூம்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வில்லாவில் வந்து 4 ரூம்ஸ் இருந்துச்சுங்க. 4 ரூம்ஸில் ஒரே ஒரு ரூம் மட்டும் கொஞ்சம் ஸ்மால் ரூம். மீதி 3மே வந்து கரெக்டான சைஸில் இருக்கிற ரூமும் சூப்பராக இருக்கும். இடையில வந்து IPL மேட்ச் இப்போ போய்கிட்டு இருந்ததுனால மேட்ச் பார்க்குறதுக்காக ஒரு ஹால் பெருசாகவே, டைனிங் ஹால், கிச்சன் எல்லாமே இருக்குது. சரி, லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம குட்டீஸுங்க அந்த முத்தம் இடத்துல பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்குச்சு. அந்த பிளேஸை விட்டு அவங்க நகரவே இல்லை. சரின்ட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு குட்டீஸுங்க நான் குடிச்சிட்டேமான்ட்டு உடனே ஊஞ்சல் ஆட போயிட்டாங்க. ஊஞ்சல் ஆடி முடித்ததுக்கப்புறமாவே அந்த பிளேஸ் எப்போ கிடைக்கும், நம்ம கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. குட்டீஸுங்க எந்திரிச்ச உடனே நானும் ஊஞ்சலில் உட்காந்துட்டேன். சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ ஏன் இந்த மாதிரி வர்றப்ப அதையும் என்ஜாய் பண்ணி பார்த்துறது. மார்னிங் எப்போ கொஞ்சம் வெளிச்சமாகும், சூரியன் வரும்னு குட்டீஸுங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பூலில் இறங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து, அதாவது இன்றைக்கி வந்து மார்னிங் 12 o'clock வந்து நம்ம செக் அவுட் ஆகணும். ஸோ அதுங்காட்டி கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டதானு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. வேறொரு புதிய வீடியோவில் தங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேசவராம், கேசவனேஸ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.